இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். குழம்புல கொஞ்சம் மிளகா கீரி போட்டிருக்கேன். அந்த கீரின மிளகாக்குள்ளே குழம்போட சாரெல்லாம் இறங்கியிருக்கும். அது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் பசி சாப்பிடும்போது. சாப்பாடு செஞ்சுட்டேன். இப்போ மீனெல்லாம் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தாங்க கட் பண்ணியிருக்கேன். மிளகாய் அப்புறம் இப்படி கீரி தான் போடணும், ரெண்டாக கட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிடணும். வணங்கினதுக்கப்புறம் வீட்டில் நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, குழம்பு மிளகாய்த்தூள், அது நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டு தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து கொஞ்சம் குழம்பு வற்றினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்ட 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீன் எடுத்து போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் இறக்கும் பொழுது கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு இறக்கிக்கலாம். மீன் குழம்பு எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.